அஜித் அகார்கர், அஸ்வின், அனிருத் சண்டை அப்படிங்கிறதா இருக்கு. ஆமாங்க, ரீசெண்டா ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துச்சு. எஸ், நம்ம உட்பட அஸ்வித் ராணா தேவையான்னு சொல்லியிருந்தோம். பட் அது கௌதம் கம்பீர் பிரஸ்ல என்ன சொன்னார்னா, உங்க யூடியூப் விவகாரத்துக்காக, உங்க யூடியூப் காசுக்காக, யூடியூப் சம்பளத்துக்காக நீங்க வந்து இப்பெல்லாம் பண்ணாதீங்க, பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதுவே ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு. பட் அஸ்வின் அவரோட யூடியூப் சேனல் என்ன பண்ணிருக்காரு, அதுக்கு அணி என்ன சொல்லியிருக்காங்களா இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஓடி முடிஞ்சிச்சு, இந்தியா தோத்துறாங்க, ஓகே முடிஞ்ச அது ஒரு சீனு. பட் அந்த டீம்ல வந்து அர்ஷித் ராணா ஸ்குவாட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, வீடியோ போட்டாங்க. அது நம்பர் ஒருத்தர் அதே மாதிரி தான் சீக்கா வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு தான் சொன்னாங்க, அஜித் அகர்கர் வந்து இது பிரஸ்ல சொல்றாரு, நாங்க வந்து அர்ஷித் ராணாவை ஒய்ஸ் கேப்டனாவே போட்டிருப்போம், அவரு வேணான்னு சொல்லிட்டாரு, அதுக்காக தான் நாங்கள் ஸ்ரேயஸ் ஐயரை போட்டோம்னு சொல்லியிருக்காரு. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் விமர்சனம் பண்ணோம். சீக்கா விமர்சனம் வந்து அர்ஷித் ராணா ஒரு மொக்க போது அவர் ஸ்டைல அவர் மாதிரி எப்போதும் போல சொல்லிட்டாரு. பட் அது வந்து கௌதம் கம்பீர் பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், நீங்க காசு சம்பாதிக்கிறது என்ன வேணா பேசுறீங்கன்னு சொல்லி ரொம்ப காட்டமா பேசியிருப்பாரு. அதுக்கு வந்து அஸ்வின் சேனல்ல பாத்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டிருந்தாரு. இது மாதிரி ஒரு தனிப்பட்ட பிளேயரை வந்து நம்ம இப்படி பேசும்போது அவர் அந்த ரீல்ஸை பார்த்தா என்ன ஆகும், அவங்க ஃபேமிலி அந்த ரீல்ஸை பார்த்தா என்ன ஆகும், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாரு, இது வந்து நல்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு சீக்கி அவங்க சேனல்ல பாத்தீங்கன்னா அனிருத் ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அது என்னங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தான் பெங்களூர் டீம்ல பவுலிங் போடவே ஆள் இல்ல, அதெல்லாம் ஒரு டீமான்னு சொல்லி நீங்க தான் சொல்லிருந்தீங்கன்னு சொல்லி விமர்சனம் வச்சிருந்திருப்பாரு. பட் அதை கடந்து போயிட்டாரு. சீக்கா அப்படிதான் ஓப்பனா தான் பேசுவார், என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கிற மாதிரி அசால்ட்டா டீல் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் அதாவது இந்தியா ஸ்குவாட் எடுக்கிறதுல தமிழகத்துக்குள்ள அடிச்சுக்கிறாங்கிறதா தான் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டு இருக்கு. இது வந்து பெருசா இன்னும் வெடிக்கலன்னு சொல்லலாம். பட் எப்ப வெடிக்கும் தெரியாது, ஏன்னா எப்ப வேணா வெடிக்கலாம், பீக் டைம் ஆகலாம். ட்ரெண்டாக என்னன்னு தெரியல. இந்த வந்து தமிழக வீரர்களுக்கும் கொஞ்சம் மனமு கஷ்டமா தான் இருக்கும், அஸ்வினுக்கும் கஷ்டமா இருக்கும், அனித்துக்கும் கஷ்டமா தான் இருக்கும். பட் இது வந்து இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எஸ், அவங்க தனிப்பட்ட கருத்து சொன்னாங்கன்னா அதை முடிச்சுட்டு போயிடணும், இவங்க தனிப்பட்ட கருத்து சொன்னா முடிச்சுட்டு போயிடணும். ஏன்னா நீங்க 2 பேரும் தனித்தனியாக சேலஞ்ச் வச்சிருக்கீங்க, இதை மெர்ஜ் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. பட் அஜித் அகார்கர் அதாவது வைஸ் கேப்டனாவே போட்டிருப்பேன் அப்படின்னு அர்ஷித் ராணா சொல்லியிருக்காரு. அதுக்கு அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மாதிரி கௌதம் கம்பீருக்கு வந்து பிடிச்சா எஸ் அஃப்கோர்ஸ் டீம்ல எடுக்கலாம் செய்வாரு. காலங்களாக நடந்துதான் வருது. தோனி பாத்தீங்கன்னா ஜடேஜா, சுரேஷ் ரெய்னா, அஸ்வின்லாம் கையில் வச்சிருப்பாரு. கோலி பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் உள்ள கொண்டு வந்தாரு. ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா பும்ரா, ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார், இது வந்து நடக்கிறது தான். பட் இது வந்து ஒரு கேப்டன்ஸா வந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஒரு செலக்டர் மேல வந்திருக்கு. அதனால இந்த சண்டைகள் ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த சண்டைகள் நிறுத்திட்டாங்க, பெரும்பாலும் பேசப்படல. பட் பொறுத்து தான் பார்க்கணும். நம்மளும் அதான் சொல்றோம், அஜித் அகார்கருக்கு கருத்துக்கு முரண்பாடு தான் தெரிவிக்கிறோம். அர்ஷித் ராணா அந்த அளவு குவாலிட்டி பிளேயர் கிடையாது. நீங்க சொல்லலாம் பவுலர் ஏதாச்சும் சொல்லுங்க, புவனேஷ்குமார் இருந்தாரு, கலீல் அஹ்மத் போட்டாரு, முகேஷ் குமார் இருக்கு, உம்ரான் இருக்கு, அவங்களாம் எப்ப சான்ஸ் கொடுக்க போறீங்க, அதானே கேள்வி. நீங்க வந்து பவுலர் லிஸ்டே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி அப்போ சமி என்ன பண்ணாரு, சமி தான் பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் ஃபிட்டா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சமி எடுக்கல. நீங்க கேட்குறீங்க அர்ஷித் ராணா ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுன்னு கேட்குறீங்கன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்களே, ஒரு புவனேஷ்குமார் இன்னும் நல்லா தான் போட்டுருக்காரு. எஸ், அவர் 35 வயசு ஆயிடுச்சு, ஃபாஸ்ட் இல்ல, பட் ஸ்விங் எப்படி போடுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும், டெத் ஓவர்ல எப்படி போடுவாங்க எனக்கு தெரியும். சமி சொல்லவா தெரியும், ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி போடுவாரு, அவுட் ஸ்விங் எப்படி போடுவாரு, இன் ஸ்விங் எப்படி போடுவாரு, எல்லாமே தெரியும். அப்படி இந்த மாதிரி பவுலர்ஸ் இருக்கும்போது அர்ஷித் ராணாக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தவறுன்னு தான் நானும் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. கிரிக்கெட் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.